வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்டி அட்மிஷன் 2025-26 உண்டானது. அதாவது தனியார் பள்ளிகளில் 25% இட ஒதுக்கீட்டுக்கு உண்டான ஆர்டி அட்மிஷன் 2025-26 இதுவரை நடைபெறவில்லை. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு ஃபைல் செஞ்சாங்க. ஸோ அந்த ரிட் மனுவை விசாரித்த நீதிபதிகள் மத்திய அரசுக்கு ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சுக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. ஏற்கனவே தமிழக அரசானது ஆர்டிஇ 2025-26 உண்டான நோட்டிஃபிகேஷனை வெளியிடவில்லை. இதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளது. அதேபோல் பெற்றோர்கள் மனதில் 2025-26 உண்டான ஆர்டி அட்மிஷன் வருமா வராதா அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதாக ஏற்கனவே தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுவரையும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக ஆர்டிக்கு உண்டான அட்மிஷன் முடிந்துவிடும். பட் பெற்றோர்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது நம்ம குழந்தை தனியார் பள்ளியில் படிக்க வைப்பதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும், அதாவது அவங்க பெற்றோர்கள் தரப்பில் உள்ள அனைத்து டாக்குமெண்ட்டும் சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகவில்லை. ஏப்ரல் 2024 ஓப்பன் ஆகி மே 2024 உண்டான எண்ட் டேட் மட்டும்தான் காமிக்குது ஒழிய 2025 உண்டான நோட்டிஃபிகேஷன் வரவில்லை. இதைத் தொடர்ந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா தமிழகத்துக்கு ஏன் மத்திய அரசு கல்வி நிதியை ஒதுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பிக்கிறாங்க. கல்வி உரிமை சட்டம் தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. நிதி ஒதுக்கீடு தொடர்பாக நாளைக்குள், அதாவது இன்று 23/5/2025க்குள் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீடுங்களுக்கு தமிழகத்துக்கு உண்டான நிதி குறித்த விவரங்களை கண்டிப்பாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இன்று, அதாவது 23/5/2025 அன்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று நேற்றே ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் 25% இடஒதுக்கீட்டுக்கு உண்டான ஏற்கனவே தமிழக அரசும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. மத்திய அரசு என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சில காரணங்களால், என்ன சில காரணங்க, தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படவில்லை. அப்போ இது தனிப்பட்ட ஒரு விவகாரமாகத்தான் தெரிகிறது. ஒரு சில காரணங்களால் தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படலை என மத்திய அரசு தரப்பில் விவாதத்தில் வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது. அது என்னங்க அப்படிங்கிற பார்க்குறோம். நேற்று விசாரணை நடந்தது. அந்த விசாரணை ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிறாங்க GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு. ஸோ கூடிய விரைவில் இன்று இந்த கேஸ் ஃபைல் ஆகும். இந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் கிடைக்க போகுது. ஸோ ஆர்டிக்கு உண்டான இந்த வருஷம் வருமா வராதா அப்படிங்கிறது இன்று தெரிந்துவிடும். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.